அதில் ஒரு 100 கிலோ 200 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டோம்னா என்னாச்சுங்க? அது நமக்கு தெரியுங்களா? அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம ஆள் இல்லாதப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, எடை ஜாஸ்தியாக வந்து ஒரு தடவை விசாரிச்சிட்டோம்ல, நம்ம நினைக்கிறது தான். ஒரு தடவை நம்ம விசாரிச்சிட்டோம்ல, அப்போ அவங்க கரெக்டாக தான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பிராண்டடாக வாங்கணும் அப்படின்னு தனியாக அதுக்கு காசு சேர்த்து வச்சு பண்ணணும். அதெல்லாம் தேவையில்லை. பணம் இல்லாதவங்க இந்த மாதிரி கம்மியான கம்பியில் கூட நம்ம எடுத்து நம்ம வேலை செய்யலாம். அதுவும் தரமாக இருக்கும். நீங்கள் எடுங்க. ஆனால் எல்லா கம்பியும் நல்ல பிராண்டாக இருக்கா, நல்லா வளையக்கூடிய தன்மை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 550 டிஎம்டி 600 டிஎம்டின்னு பார்க்க வேண்டாம், முன்னணி பிராண்டான்னு பார்க்க வேண்டாம். அப்போ கட்டின வீடு இன்னமும் நல்லா இருக்கு. ஒரு சின்ன அதிர்வு வந்தாலும் அந்த கம்பி டப்புன்னு உடஞ்சிரும். அது 16 பிராண்டில் அது ஒரு கம்பி முன்னணியில் அப்படியே விரிசலாக இருக்கும். அந்த மாதிரி கம்பி நம்ம வாங்கக்கூடாது. இது கம்பியை பற்றின வீடியோங்க. கம்பி எப்படி நம்ம வாங்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு புரிதலோட இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். தொடர்ந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல் வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அதனுடைய தொடர்ச்சி வீடியோ தான் இது. இந்த வீடியோ 2வது பாகம். 3வது வீடியோ இதனுடைய தொடர்ச்சி வீடியோ 3வது பாகம். அது வர ஞாயிற்றுக்கிழமை வரும். அதையும் தொடர்ந்து பாருங்கள். இந்த 3 வீடியோவையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்தா தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் கம்பியை பற்றி அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? 2வது, நாங்கள் மெட்டீரியல் கான்ட்ராக்ட்டுக்கு நாங்கள் செஞ்சுட்டு வரோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்களுக்கு மெட்டீரியல் கான்ட்ராக்ட்டுக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் நல்லபடியாக செஞ்சு கொடுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 16 பிராண்டில் அது ஒரு கம்பி முன்னணியில். சரிங்களா? அந்த பிராண்டில் வந்து நாங்கள் கம்பி வளைக்கிறப்ப இதோட கட்டாயி கீழே விழுந்துருச்சு. சில கம்பி என்ன ஆகும்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே வளைக்கிறப்ப விரிசல் விழுவும். அப்படியே விரிசலாக இருக்கும். அந்த மாதிரி கம்பி நம்ம வாங்கக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம வாங்குகிறோம், கம்பி வாங்குகிறோம்னா உங்களுக்கு வந்து வளையின் தன்மை அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி வளைச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு விரிசல் வரக்கூடாது. சொல்கிற புரியுதுங்களா? இந்த மாதிரி விரிசல் வரக்கூடாது. அதை தான் நம்ம பார்க்கணும். நம்ம ரொம்பலாம் யோசிக்க வேணாம். 550 போடணுமா, இல்லை முன்னணி நிறுவனத்தை கம்பியை போடணுமா அப்படிலாம் நம்ம ரொம்ப யோசிக்கலாம் தேவையில்லை. உங்களுக்கு வீடு கட்டுறவங்களுக்கு சாதாரணமாக புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இதுதான் மேட்ரு. வளையின் தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா, நாளைக்கு பூகம்பம் ஒரு நிலநடுக்கம் வருதுன்னா வளையிற தன்மை அதிகமாக இருக்குது கம்பியிலனா நமக்கு வந்து பில்டிங் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே வந்து வளையின் தன்மை கம்மியாக இருக்குது அப்படின்னாக்க இந்த மாதிரி வளைக்கும் போதே டப்புன்னு உடஞ்சிது. தெரியுங்களா? நான் சொன்னல ஏற்கனவே வளைக்கும் போதே டப்புன்னு உடஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொன்னல. ஒரு சின்ன அதிர்வு வந்தாலும் அந்த கம்பி டப்புன்னு உடஞ்சிரும். அப்போ நம்ம பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்காது. கம்பினாலே வளையின் தன்மை இருக்கணும். நம்ம நினைக்கிறோம் இப்போ தாங்க இந்த இப்படிலாம் வருது, உப்பு அரிக்காத கம்பி, நிலநடுக்கத்தெல்லாம் தாங்கக்கூடிய கம்பி அப்படின்னு. இப்போ ஒரு 15 வருஷமாக தான் இந்த மாதிரி நிறையா விளம்பரங்கள் வருது. நான் வந்து எனக்கு வந்து 39 வயசு ஆகுது. எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போதே 5 வயசு 6 வயசு இருக்கும்போதே இந்த மாதிரி கம்பி கட்டி காங்கிரீட் போடுற பில்டிங்லாம் அப்பயே வந்துருச்சு. சரிங்களா? அப்போ கட்டின வீடு இன்னமும் நல்லா இருக்குது. இப்போ இந்த துரு பிடிக்காத கம்பி, அப்புறம் வந்து இந்த 550 டிஎம்டி 600 டிஎம்டி இப்படிலாம் அப்போ இருந்ததுங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ இருந்துச்சுங்களா? அப்போ எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ புதுசாக வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 550 டிஎம்டி 600 டிஎம்டி, உப்புத்தன்மையை தாங்கக்கூடிய கம்பி, உப்பு அரிக்காத கம்பி அப்படிலாம் நிறையா இருக்குங்க. அப்போ வந்து அப்போ வந்து டெக்னாலஜி இல்லைல்ல. ஆனால் அப்பையும் வந்து வீடு கட்டினோம்ல. அப்போ கட்டின வீடு இன்னமும் நல்லா இருக்குல்ல. நீங்கள் அதை நல்லா சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கு இதிலேருந்து உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் தெரியும். நான் சொல்ல வர்றது அதான். நீங்கள் 550 டிஎம்டி 600 டிஎம்டின்னு பார்க்க வேண்டாம், முன்னணி பிராண்டான்னு பார்க்க வேண்டாம். சரிங்களா? நார்மல் பிராண்டே எடுங்க. வசதி இருந்துச்சுன்னா முன்னணி பிராண்டு எடுங்க, நல்லது தான். சரிங்களா? நார்மல் பிராண்டு வந்து நீங்கள் எடுங்க. ஆனால் எல்லா கம்பியும் நல்ல பிராண்டாக இருக்கா, நல்லா வளையக்கூடிய தன்மை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நார்மல் பிராண்ட்லேயும் நான் சொல்கிறேன், கம்மியான விலையில் இருக்கிறதுலையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? எல்லா பிராண்டுமே வந்து கம்மியில் இருக்கிற பிராண்டு, எல்லா பிராண்டும் நான் நல்ல கம்பி போடுறாங்க அப்படின்னா நான் சொல்ல வரல. அதில் வந்து நல்லா பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அதில் வந்து நீங்கள் கம்பியை வாங்கி ஒரு ஐட்டம் அந்தந்த பிராண்டுலேயும் ஒரு 3 அடிக்கு கம்பியை வாங்கிட்டு வந்து சென்ட்ரிங்காரங்கள்ட்ட கொடுத்து இது எப்படி நல்லா வளையும் தன்மை இருக்கா, வளைக்கும் போது டெம்பராக இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் விவரம் தெரிஞ்சிடும். எந்த கம்பி வளையிற தன்மை அதிகமாக இருக்குது, வளைஞ்சாக்க இந்த மாதிரி விரிசல் விழுவாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த கம்பி நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பணக்காரங்க போய் கம்பி வாங்குறாங்க, அவங்க வந்து எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிட்டோம், அதை வந்து நம்ம பிராண்டாக வாங்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நான் சொல்ல வர்றது
நான் பணம் வச்சுருக்கிறவங்கள பற்றி நான் சொல்ல வரலைங்க. நம்ம சாதாரணமாக வீடு கட்டுறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு கட்டுறாங்க. அவங்களால பிராண்டு தான் நம்மளால வாங்கி போட முடியும் அப்படின்னு அதுக்கு தனியாக காசு சேர்த்து வைக்கணும். அவங்க பிராண்டடாக வாங்கணும் அப்படின்னு தனியாக அதுக்கு காசு சேர்த்து வச்சு பண்ணணும். அதெல்லாம் தேவையில்லை. பணம் இல்லாதவங்க இந்த மாதிரி கம்மியான கம்பியில் கூட நம்ம எடுத்து நம்ம வேலை செய்யலாம், அதுவும் தரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை சொல்ல வரேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதுதாங்க இந்த கம்பியை பற்றின இதுதான் உங்களுக்கு ஸ்கேமை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது வந்துட்டுங்க, நம்ம முதல் தடவை வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம போய் நிறைய கம்பி கடையில் போய் கம்பி விசாரிப்போம், சரிங்களா? அந்த கம்பி கடையிலையும் ஸ்கேம் நடக்குதுங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ கம்பி கடையில் நம்ம போய் கம்பி எடுக்கிறோம், நம்ம ஒரு பிராண்டை சூஸ் பண்ணிவிட்டு இந்த பிராண்டு வந்து மற்ற கடையில் எவ்வளோ விற்கிது, அதே வந்து இந்த கடையில் எவ்வளோ விற்கிது, ₹1 ₹2 நம்ம கம்மியாகுமா அப்படின்னு நிறைய நம்ம, ஏன்னா நம்மள்ட்ட காசு இல்லை, அந்த இருக்கிற காசுக்கு நம்ம வீடு கட்டணும்னு நினைக்கிறப்ப ஏதாவது ₹1 கம்மியாக கிடைச்சா நமக்கு நல்லதாக இருக்குமே அப்படின்னு நம்ம நினச்சி ஒரு 4 கடையை நம்ம சூஸ் பண்ணி அந்த 4 கடையில் அந்த பிராண்டு வந்து ₹1 கம்மியாக இருக்கா ₹2 கம்மியாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து நம்ம விசாரித்து எடுப்போம், சரிங்களா? இதுதான் நடக்கிறது. ஆனால் இந்த கம்பி கடையிலேயே என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு தடவை நம்ம போகிறப்ப ₹1 ₹2 கம்மி பண்ணி அவங்க கம்மி பண்ணி கரெக்டாக வந்து எடை கரெக்டாக வச்சு கொடுக்குறாங்க. இதை நான் நான் பார்த்துட்டேங்க. நான் எடுக்கிற கம்பி கடைகள்லாம் நிறைய கடையில் நான் பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு தடவை நம்ம போகும்போது ₹1 ₹2 கம்மி பண்ணி எடையும் கரெக்டாக வச்சு 1 கிலோவுக்கு இவ்வளோ, 1 கிலோவுக்கு இப்போ ₹65 அப்படின்னு வச்சுங்களேன், 1 கிலோவுக்கு ₹65 அப்படின்னு போட்டு உங்களுக்கு எடையும் கரெக்டாக வச்சு காமிச்சு எடை இவ்வளோ வருதுங்க, இவ்வளோ அமௌண்ட் வருதுங்கன்னு கரெக்டாக நம்ம சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம் மனசுக்குள்ளே, சரி இந்த கடை வந்து கரெக்டாக ₹1 ₹2 கம்மியாகவும் இருக்குது, நம்ம வந்துட்டு இவங்க எடையும் கரெக்டாக வைக்கிறாங்க, நம்ம இங்கேயே எடுத்துக்கலான்னு மனசில் திங்க் பண்ணிவிட்டு மறுதடவை என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து ஒரு தடவை விசாரிச்சிட்டோம்ல, நம்ம நினைக்கிறது தான், ஒரு தடவை நம்ம விசாரிச்சிட்டோம்ல, அப்போ அவங்க கரெக்டாக தான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவங்க பண்ணுறது என்னென்னா, நம்மளால் ஒவ்வொரு சமயம் கடைக்கு போய் கம்பி எடுக்க முடியாது. நீங்கள் ஃபோன் பண்ணி நம்ம சொல்லிடுவோம், இந்த மாதிரிங்க எனக்கு இவ்வளோ கம்பி வேணும், நீங்கள் அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அனுப்பிச்சி விடுவாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம ஆள் இல்லாதப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எடை ஜாஸ்தியாக போடுறாங்க. அதுதாங்க நம்மளை ஸ்கேம் பண்ணுறதுங்க. எடை ஜாஸ்தியாக போட்டு ஒவ்வொருத்தங்க பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தங்க அந்த தொழிலில் நியாயமாக இருக்கணும், நல்ல பெரிய நிறுவனம்லாம் இருக்குது கம்பி கடை நிறைய பெரிய நிறுவனத்தெலாம் அந்த மாதிரி ஏமாற்ற மாட்டாங்க, கரெக்டாக பண்ணிடுறாங்க. ஒரு சிலர் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு தடவை எடையை கரெக்டாக வச்சுருவாங்க. அடுத்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆள் போக முடியாது, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மாட்டியிருப்போம், எனக்கு கம்பி அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு பண்ணாக்கா அவங்க எக்ஸ்ட்ரா 1 கிலோ, இப்போ நம்ம ஒரு 10 எடுக்கிறோம், அதில் ஒரு 100 கிலோ 200 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டோம்னா என்னாச்சுங்க, அது நமக்கு தெரியுங்களா? இடம் கரெக்டாக போட்டுட்டாங்கன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க கம்பி எடுக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ இருக்குதுங்க, நீங்கள் இத்தனை கம்பி சொல்லியிருக்கீங்களா, உங்களுக்கு 1,12,000, ஒரு 10 எடுத்துருக்கீங்களா, 1.25 10 எடுத்துருக்கீங்களா, உங்களுக்கு 1,15,000த்துக்குள்ளே வருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எடை போட்டோம்னா அவங்க எடை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, 1 கிலோ இப்போ ஒரு கட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கம்பி 8 mm, ஒரு 12 mm, ஒரு 10 mm ஒரு கட்டு இருக்குன்னா அது வந்து எடை வந்து எவ்வளோ தெரியுங்களா இருக்கும், ஒரு 45லேருந்து 50க்குள்ளே இருக்கும். ஒரு கட்டு கம்பி வந்து 45லேருந்து 50 கிலோ வரையிலும் வரும்.